ஸோ ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மேக்ஸ் கார்னர். ஸோ இந்த ஒரு கிளாஸில் நம்மளுடைய மாடல் டெஸ்ட் 3னுடைய சொல்யூஷன்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் நம்ம குரூப் 2A மெயின்ஸுக்காக ரைட். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 டாபிக் வைஸ் டெஸ்ட்டும், ஒரு 3 ரிவிஷன் டெஸ்ட்டும், 2 மாடல் டெஸ்ட்டும் நம்ம கண்டக்ட் பண்ணியிருந்திருப்போம். அடுத்தது லாஸ்ட்டாக இன்னொரு மாடல் டெஸ்ட், தேர்ட் மாடல் டெஸ்ட். இதனுடைய சொல்யூஷன்ஸ் வந்து ரொம்ப டீட்டெயிலாக இந்த ஒரு கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூமரிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிற கான்செப்டில் ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த 2 நம்பர்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணும் பொழுது அதனுடைய ஈக்குவேஷன் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ரைட். இதில் ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பரையும் நம்ம யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன், இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ 75 டிவிஷன் 5க்கு பதிலாக 3யை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் 15 இன்ட்டு 4 மைனஸ் 17 இன்ட்டு 3க்கு பதிலாக 5ஐ ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் ஸோ 60 டிவிஷன் 6 இன்ட்டு 10 ஈக்குவல் டு 100. ஸோ முதல்ல ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத ஒர்க் அவுட் பண்ணுவோம். இதை ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணோம் அப்படின்னா 10 கிடைக்கும். அடுத்தது இதை ரெண்டையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 25 ப்ளஸ் ஒரு 60 மைனஸ் 85, இது ரெண்டும் மல்டிப்ளை ஆச்சு அப்படின்னா 100 ஈக்குவல் டு 100. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்பொழுது 85. ஸோ 85 மைனஸ் 85 ப்ளஸ் 100 ஈக்குவல் டு 100. ஸோ இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுங்க. ஈக்குவேஷன் ரெண்டு பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் ரெண்டுமே ஈக்குவலாக வந்துருச்சு. அப்போ இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 5ஐயும் 3ஐயும் ரீப்ளேஸ் பண்ணும் பொழுதுங்க அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது, அந்த ஈக்குவேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அடுத்து செகண்ட் கொஸ்டின் வந்து சிலாஜிசம் பேஸ் பண்ண மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லாஜிக்கல் ரீசனிங் கான்செப்ட்டுங்க. ஸோ சம் கோல்டு ஆர் சில்வர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். சம் கோல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில்வர்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அடுத்தது சம் சில்வர் வந்து டைமண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சம் சில்வர் வந்து டைமண்ட்னு சொல்லியிருக்காங்க. வென் டயக்ராம் நம்ம ட்ரா பண்ணிட்டோம் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து. இப்போ இதனுடைய கன்க்ளூஷன்ஸ் வந்து பார்ப்போம். சம் டைமண்டு கோல்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டைமண்டுக்கும் கோல்டுக்கும் ரிலேஷன் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லலை. அப்போ நம்ம கொடுத்துருக்கிறது ட்ரா பண்ணும்பொழுது கோல்டுக்கும் டைமண்டுக்கும் ரிலேஷன் இல்லாமல் தான் நம்ம வரைஞ்சிருக்கோம். ஸோ அப்போ சம் டைமண்ட் ஆர் கோல்டு அப்படின்னு சொன்னது தவறு. அடுத்தது சம் சில்வர் ஆர் கோல்டுன்னு சொல்லியிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய சம் சில்வர்ஸ் வந்து பாத்தீங்க, ரைட், கோல்டு, ரைட். இங்க இருக்கக்கூடிய சம் சில்வர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோல்டா இருக்கு. அப்போ செகண்ட் கன்க்ளூஷன் அப்படிங்கிறது கரெக்ட். அப்போ இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி, ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ் அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்தது தேர்ட் கொஸ்டின். ஸோ தேர்ட் கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷன்லையுமே வந்துட்டு ஒரு பேர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே பேட்டர்னில் இருக்குது, ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரைட். இதை கிளாசிஃபிகேஷன் கான்செப்ட்லையும் சொல்லலாம், இல்லை சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளேயும் இதை நம்ம பார்க்கலாம். ஸோ DKHO அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ டிக்கும் ஹெச்சுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டியிலிருந்து EFGH, ஃபோர்த் லெட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச். அடுத்து கேல இருந்து ஃபோர்த் லெட்டர் LMNO. ஸோ ஃபோர்த் லெட்டர் வந்து O. அப்போ ஆர்ல இருந்து ஃபோர்த் லெட்டர் V, ஒய்ல இருந்து ஃபோர்த் லெட்டர் C. இப்போ ஒய்க்கு அப்புறம் இசட் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு சைக்கிளிக்கா நம்ம அதை கவுண்ட் பண்ண போறோம். ஒய்க்கு அப்புறம் இசட் ABC ஃபோர்த் லெட்டர். இதுல எது தப்பா இருக்கு அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி தான் தப்பா இருக்கு. ஏல இருந்து பார்த்தோம் அப்படின்னா BCDEFG சிக்ஸ்த் லெட்டரா ஃபார்ம் ஆகுது. ஸோ மற்ற எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர்லேருந்து 4 லெட்டர் ஃபார்வர்ட் ஆனால் இதனுடைய ஃபர்ஸ்ட், இந்த செகண்ட்லேருந்து 4 லெட்டர் ஃபார்வர்ட் ஆனால் இந்த செகண்ட் ஒன்று வந்திருக்கு. எல்லாத்துலேயும் ஒரே பேட்டர்ன், ஆப்ஷன் ABC மூணுலேயும் ஒரே பேட்டர்ன் இருந்திருக்கு. இதில் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. ஆட் ஒன்னை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. அப்போ தேர்ட் கொஸ்டினுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின், பிளட் ரிலேஷன் கான்செப்ட். இதை நம்ம பிளட் ரிலேஷன் கான்செப்ட்னு சொன்னாலும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி வந்து இங்கே சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி ஒவ்வொரு சிம்பிளுக்கும் ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்பை மாற்றி கொடுத்துருக்கனால இதை சிம்பாலிக் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்லையும் நம்ம இதை எடுத்துக்கலாம். ரைட். இப்போ ஒவ்வொரு சிம்பிளுக்கும் ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனுக்கு ஒரு ஃபேமிலி ட்ரீயை நம்ம ட்ரா பண்ணுவோம். Q மைனஸ் R. மைனஸ் அப்படிங்கிறது A இஸ் த பிரதர் ஆஃப் B. அப்போ Q அப்படிங்கிறது பிரதர் ஆஃப் Rங்க. ஆர்னுடைய பிரதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Q. அடுத்தது மல்டிபிள். A இஸ் த ஒய்ஃப் ஆஃப் B. அப்போ R இஸ் த ஒய்ஃப் ஆஃப் P. R அப்படிங்கிறவங்க Pனுடைய ஒய்ஃபுங்க. அப்போ Pங்கிறது ஹஸ்பண்டு. ரைட். இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க. Qவும் Rவும் ஒரே ஃபேமிலியில் பிறந்திருப்பாங்க.
அடுத்து பிக்கு அப்புறம் டிவிஷன். டிவிஷன் அப்படிங்கிறது பி இஸ் த ஃபாதர் ஆஃப் பி. அப்போ பி இஸ் த ஃபாதர் ஆஃப் எஸ். எஸ்னுடைய ஃபாதர். ஸோ பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்னுடைய ஃபாதர். அடுத்தது எஸ்ஸுக்கு அப்புறம் மைனஸ் டி. மைனஸ் அப்படிங்கிறது ஏ இஸ் த பிரதர் ஆஃப் பி. அப்போ எஸ் இஸ் த பிரதர் ஆஃப் டி. டீனுடைய பிரதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ். அப்போ டியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியினுடைய குழந்தை தான். பி டீனுடைய ஃபாதரும் பி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கேக்கு பிளஸ் ஏ இஸ் த மதர் ஆஃப் பி. அப்போ டி இஸ் த மதர் ஆஃப் கே. கேவினுடைய மதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி. ரைட். இப்போ கேள்வி என்னன்னா, ஹவு இஸ் பி, இங்க இருக்கக்கூடிய பி ரிலேட்டட் டு கே. கேக்கு அந்த பி யாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஹவு இஸ் பி ரிலேட்டட் டு கே? கேவினுடைய அம்மாவினுடைய அப்பா. ஸோ கேவினுடைய மதர் யாரு அப்படின்னா டி. அந்த மதருடைய ஃபாதர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி. ஸோ அப்போ இதனுடைய ஆன்சர் மதர்ஸ் ஃபாதர். ஆன்சர் ஆப்ஷன் டி. கிளியர்? ஸோ கே உடன் பி எவ்வாறு தொடர்புடையவர் அப்படின்னு கேட்குறாங்க. கே உடன் பி. ஸோ மதருடைய அவங்க அம்மாவோட தாயின் தந்தை அப்படிங்கிறது தமிழ்லைங்க. ஸோ ஃபோர்த் கொஸ்டினுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் ABCEFLMN. ரைட். என்னென்ன ஆல்பபெட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ABEFLMP அப்படிங்கிற ஒரு 7 பேர் ஒரு ரவுண்ட் டேபிளில் உட்காந்துருக்காங்க. சென்டரை ஃபேஸ் பண்ணி இருக்காங்க. ரைட். ஸோ 1 2 3 4 5 6 7 பேர் இருக்காங்க. சென்டரை ஃபேஸ் பண்ணி இருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏயினுடைய இடதுபுறத்திலிருந்து எண்ணும் பொழுது பியினுடைய இடதுபுறத்திலிருந்து எண்ணும் பொழுது பி மற்றும் இக்கு இடையே 3 பேர் அமர்ந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பியுக்கும் இயுக்கும் இடையில 3 பேர் அமர்ந்திருக்காங்க. பியிலிருந்து இடது பக்கத்தில் நம்ம கவுண்ட் பண்ணுறோம். பியை நம்ம எங்கே வேணாலும் பிளேஸ் பண்ணலாம். இங்கே பிளேஸ் பண்ணலாம். இங்கே பி உட்காந்துருக்காரு அப்படின்னு எடுத்தோம்னா அவருடைய இடதுபுறம், அவர் சென்டரை ஃபேஸ் பண்ணி இருக்கும் போது அவருடைய இடதுபுறம் இந்த பக்கம் இருக்கும். ரைட். அப்போ இடதுபுறத்துலேருந்து கவுண்ட் பண்ணும் பொழுதுங்க 3 பேருக்கு அப்புறம் தான் இ இருக்காங்க. அப்போ 1 2 3 பேருக்கு அப்புறம் இ இங்கே இருக்காங்க. கிளியர்? ஸோ பியினுடைய இடதுபுறத்தில் 3 பேரை தாண்டி தான் பி இருக்காங்க. ஏன்னா பிக்கும் இக்கும் நடுவில் 3 பேர் இருக்காங்கன்னு பேசியிருக்காங்க. அடுத்து ஏயின் வலதுபுறத்திலிருந்து எண்ணும் பொழுது எம் மற்றும் ஏக்கு இடையே 3 பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏக்கும் எம்முக்கும் நடுவில் 3 பேர் இருக்காங்க. ஏவினுடைய வலது பக்கத்தில் கவுண்ட் பண்ண போகிறாங்க. இதை எங்கே பிளேஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அடுத்தது எல் வந்து எம்மின் உடனடி வலதுபுறத்தில் இருக்காங்க. எம் எங்கே உட்காந்துருக்காங்களோ அவங்களுடைய வலதுபுறத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல் உட்காந்துருக்காங்க. அடுத்தது ஏ அப்படிங்கிறவங்க எஃப் அப்படிங்கிறவங்க ஏ மற்றும் இ ஆகிய 2 பேருக்குமே பக்கத்தில் இருக்கதா சொல்லியிருக்காங்க. ரைட். இப்போ இங்கே நம்ம பிளேஸ் பண்ணலாம். யார் இங்கே அடுத்தது எழுதலாம் அப்படின்னா ஏவை நம்ம எழுதலாம். இப்போ ஏஇ 2 பேருக்குமே நடுவில் யார் இருக்காங்க அப்படின்னா எஃப் இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். அப்போ இங்கே எஃப் போட்டோம் அப்படின்னா இங்கே ஏவை போடலாம். ஏக்கும் ஈக்கும் நடுவில் எஃப் இருக்காங்க. இப்போ ஏல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே படித்த ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்போம். ஏயின் வலதுபுறத்திலிருந்து எண்ணும் பொழுது எம்முக்கும் ஏக்கும் நடுவில் 3 பேர் இருக்காங்க. ஏவினுடைய வலதுபுறம் அப்படின்னா ஏ உள்ள பார்த்துருக்கும் பொழுது இதுதான் ஏவினுடைய வலதுபுறம், ரைட் சைட். அப்போ ஏல இருந்து வலதுபுறத்தில் 1 2 3 பேர் விட்டு எம் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எல் எம்மினுடைய உடனடி வலதுபுறத்தில் இருக்காங்க. எம்மினுடைய வலதுபுறத்தில் எல் இருக்காங்க. இன்னும் மிச்சம் ஒரே ஒரு ஆயிடம், அதுதான் பி. ரைட். 7 பேர்த்துல 6 பேர் உட்கார வச்சாச்சு. இன்னும் ஒருத்தர் தான் வரணும், அது பி. இப்போ இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணலாம். பியினுடைய இடதுபுறத்துல 2வது இடத்துல யார் இருப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ பியை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடு அப்படின்னா இதை சொல்லுவோம். 2வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா எஃப் இருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ கொஸ்டின் நம்பர் 5 ஆன்சர் ஆப்ஷன் ஏங்க. அடுத்து 6th கொஸ்டின். 34 மாணவர்கள் வடக்கு நோக்கி ஒரு வரிசையில் இருக்காங்க. இதுல ஜெகதீப் வந்து வலது முனையில இருந்து 12வது பிளேஸ்ல இருக்காருங்க. ஸோ கமலேஷ் அப்படிங்கிறவர் ஜெகதீப்பினுடைய இடதுபுறத்துல 7வது இடத்துல இருக்காரு. ஸோ அப்போ நான் வடக்கு நோக்கி இருக்காங்க அப்படின்னா ஜெகதீப்பை பொறுத்த வரைக்கும் இதுதான் இடதுபுறம், இந்த பக்கம். இதுல 7th பிளேஸ்ல கமலேஷ் இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரைட் சைட்ல இருந்து கமலேஷ் எத்தனாவது பிளேஸ்ல இருக்காரு அப்படிங்கிறத சேர்த்து சொல்லிடலாமா? 19வது இடத்துல இருக்கிறாரு. 12ஐயும் 7ஐயும் கூட்டி. ரைட். இவருடைய லெஃப்ட் சைட்ல இருந்து எத்தனாவது பொசிஷன்ல இருப்பாருங்கிறது கேள்வி. அப்போ டோட்டல் ஈக்குவல் டு லெஃப்ட் பிளஸ் ரைட் -1 அப்படிங்கிறது கான்செப்ட். ஸோ 34 பேர் இருக்காங்க. லெஃப்ட்ல இருந்து கேட்குறாங்க, ரைட்ல இருந்து 19th பிளேஸ் -1. அப்போ 34 ஈக்குவல் டு எல் பிளஸ் 18. இந்த 18 நீங்க மைனஸ் பண்ணும் பொழுது 16th பிளேஸ்ல இருக்கிறாருங்க லெஃப்ட் சைட்ல இருந்து. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, 16th பிளேஸ். அடுத்தது 7வது கேள்வி.
RUIN அப்படிங்கிறத 3719 ரீப்ளேஸ் பண்றாங்க. RUNG அப்படிங்கிறத 7916 சொல்லும் பொழுது ஜிக்கான கோடு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஆர் ரெண்டுலையும் காமனாக இருக்கு, யூ ரெண்டுலையும் காமனாக இருக்கு, அடுத்தது என் ரெண்டுலையும் காமனாக இருக்கு. ஸோ காமனாக இருக்கக்கூடிய நம்பர்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். 7 ரெண்டுலையும் காமனாக இருக்கு, 9 1 காமனாக இருக்கு, ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அப்போ ஜிக்கான கோடு 6ங்கிறது இங்கிருந்து தெரிஞ்சுக்கலாம். ஜிக்கான கோடு 6, ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து 8வது கேள்வி. ஸோ 8வது கேள்வி எவ்வளவு பேர் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பாருங்க. ரொம்ப சிம்பிளான கேள்வி, ஆனால் கேர்லெஸ் மிஸ்டேக் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாண்டடாகவே இந்த ஒரு கேள்வி இந்த மாதிரி நான் கொடுத்ததுக்கான காரணம். நீங்கள் இந்த இடத்துல நம்ம இந்த மாடல் டெஸ்ட் எழுதும்பொழுது அந்த மிஸ்டேக்கை பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாமில் அந்த ஒரு மிஸ்டேக்கை நம்மளால அவாய்ட் பண்ண முடியும். அதனால தான் நான் இங்கே டெஸ்ட்டில் அந்த மாதிரி கேட்டிருக்கேன். என்னன்னா ரைட், இந்த 2 சர்க்கிளும் இங்கே ஒன்று மேலே ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கு, அதாவது ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ அது 2 மூலைக்கும் போயிடுச்சு. அதே மாதிரி தான் இங்கே 4 சைடு இருக்க மாதிரி இருக்க ஒரு பாக்ஸ், ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கு, அது 2 பக்கம் மேலே போயிடணும். அப்போ ஆன்சர் பிங்கிற டயக்ராம் கரெக்ட். எல்லாரும் ஆன்சர் கரெக்டாக பிங்கிற டயக்ராமா நினச்சிருப்போம். ஆனால் பிங்கிற டயக்ராம் எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா சிங்கிற ஆப்ஷனில் இருக்கு. ரைட், பியில் இருந்த டயக்ராம் கரெக்டுங்க. ஆனால் ஆப்ஷன் அது எதில் இருக்கு அப்படின்னா சிங்கிற ஆப்ஷனில் தான் பிங்கிற டயக்ராம் இருக்கு. இது எவ்வளோ பேர் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது பாருங்க. நீங்கள் வெறும் டயக்ராம் மட்டும் பார்த்துட்டு ஷேட் பண்ணிடாதீங்க ஆப்ஷன் பியை, சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொன்று அது ஆப்ஷனாக மாற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுங்க. ஸோ 8வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சியில் டயக்ராம் பிங்கிறது இருக்கு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குங்க. அடுத்து 9வது கேள்வியில் இதில் எத்தனை நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள் இருக்குங்கிறது கேள்வி. ரைட், நம்ம ஏற்கனவே இப்படி படிச்சிருக்கோம். இப்படி ஒரு ஷேப் இருந்துச்சு அப்படின்னா 1 2 3 4 4 × 2 8 ட்ரையாங்கிள் இருக்குன்னு படிச்சிருக்கோம். அதுதான் இங்கேயும் இருக்கு. 1 2 3 4 4 × 2 8 ட்ரையாங்கிள். அடுத்து இதை 1 2 3 4ன்னு எடுத்தோம் அப்படின்னா 4 × 2 8 ட்ரையாங்கிள். அப்போ உள்ள ஒரு 8, வெளியே ஒரு 8. அடுத்தது இந்த சுற்றி இருக்கக்கூடிய 4ஐயும் சேர்த்திக்கலாம். ரைட், மொத்தம் 16 கூட்டல் 4 20 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி. 9வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி, 20 முக்கோணங்கள் இருக்கு. 10வது கேள்வி ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் கான்செப்ட்ல ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரைட், எங்கள் அலுவலகம் 6வது மாடியில் அமைந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய ஆஃபீஸ் 6வது மாடியில் இருக்கு. ஒரு கட்டடம் 2 தளங்களுக்கு மேல் இருந்தால் அதற்கு லிஃப்ட் இருக்கும். ரைட், இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னுடைய ஆஃபீஸ் 6வது பில்டிங்கா இருக்கு, 6வது ஃப்ளோர்ல இருக்கு. 2 ஃப்ளோருக்கு மேலே 2 தளங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய பில்டிங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிஃப்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், இப்போ இதில் எடுத்துக்கிட்டு நம்ம போகலாம். முதல் முடிவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முதல் தளத்திலேருந்து கடைசி வரை ஒவ்வொரு தளத்தையும் ஒரு லிஃப்ட் மூலம் அடையலாம். கரெக்ட். ரைட், லிஃப்ட்டுங்கிறது எல்லா இடத்துலையும் தான் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். 5வது மாடியில் லிஃப்ட் இல்லைன்னு சொன்னது தப்பு. ரைட், என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 ஃப்ளோர் இருந்தாவே லிஃப்ட் கண்டிப்பாக இருக்கும். எங்களுடைய ஆஃபீஸ் 6வது ஃப்ளோரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ லிஃப்ட் இருக்கு 6வது ஃப்ளோருக்கு, அந்த பில்டிங்கில் 6வது ஃப்ளோர் இருக்குது அப்படின்னாவே கண்டிப்பாக லிஃப்ட் இருக்குன்னு புரிஞ்சிருச்சு. லிஃப்ட் எல்லா இடத்தையும் கனெக்ட் பண்ண போகுதுங்கிறதும் தெரிஞ்சிருச்சு. இங்கே 5வது மாடியில் லிஃப்ட் இல்லைன்னு சொன்னது தப்பு. அப்போ கன்க்ளூஷன் 1 மட்டும் சரிங்க. ரைட், ஸோ கொஸ்டின் நம்பர் 10னுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கன்க்ளூஷன் 1 ஒன்லி ஃபாலோஸ். ரைட், ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங் கான்செப்ட்ல. ரைட், மேலே இருக்கக்கூடிய தொடரில் இடமிருந்து லெஃப்ட் சைட்ல இருந்து 15ஆவதா என்ன இருக்குமோ அதனுடைய லெஃப்ட் சைடில் 6ஆவதா என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ 15ல் 6 கழிச்சு லெஃப்ட் சைட்ல இருந்து 9ஆவதா என்ன இருக்குமோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, பர்சன்டேஜ். ஸோ 12வது கேள்வி மிரர் இமேஜ் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கேள்வி. இங்க என்ன மாதிரி ஷேப் இருக்கோ அதே ஷேப் இந்த பக்கம் இருக்குங்க. ரைட், அப்போ இங்க ஷேட் ஆகாம இருக்கு, இந்த ஷேட் ஆகாம இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பார்த்தா இது தப்பு, ஷேட் ஆகிருக்கு. இதுக்கு அந்த மாதிரி இருக்கு. ஆப்ஷன் சியில் கரெக்டாக இருக்கு, ஆப்ஷன் டியில் தப்பா இருக்கு. இந்த மாதிரி ஷேடாக இருக்கு இந்த இடத்துல. ரைட், அப்போ இந்த 2ல் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதை மட்டும் அங்கே கவனிச்சா போதும். இந்த லைன் மட்டும் தான் வேரி ஆகுது. இங்க ஒரு லைன் இருக்கு, இங்க 2 லைன் இருக்கு. இந்த பக்கம் 2 லைன் இருக்கு. அப்ப கண்டிப்பா 2 லைன் தான் வரும். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ 12வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து 13வது கேள்வியில நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் கேட்குறாங்க. ரைட், இதுல எத்தனை காலம் எத்தனை ரோ இருக்குங்கிறத செக் பண்றோம்.
அப்போ 3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். ஸோ 9 ப்ளஸ் 4 ப்ளஸ் 1 14 ஸ்கொயர்ஸ் இருக்குது இங்கே சுற்றி. அடுத்து இதை 1 2 3 4 ஓவராலாக 1 சேர்த்தி 1 5 அந்த மாதிரி 2 இருக்குது. அப்போ மொத்தம் 10 24 ஸ்கொயர்ஸ் இருக்குங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 13வது கேள்விக்கு. அடுத்து 14ங்க நம்பர் ஆஃப் ஆட் டேஸ் இன் நான் லீப் இயர். ரைட், ஒரு ஆர்டினரி இயரில் எத்தனை ஆட் டேஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஒரு ஆட் டே இருக்கும். பேசிக்கான கேள்வி தான் கேலண்டரில் இருந்திருக்குங்க. அடுத்து 15வது கேள்வி. ரைட், சுப்ரியா பல்லவியுடன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செஸ் விளையாடுறாங்க. சுப்ரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வடக்கு நோக்கி உட்காந்துருக்காங்க. ஸோ சுப்ரியா வந்து வடக்கு நோக்கி உட்காந்துருக்காங்க அப்படின்னா நிலையான சதுரங்க இருக்கைகள் நிலையை கருத்தில் கொண்டு பல்லவி எந்த திசையை நோக்கி உட்காந்துருப்பாங்க. ஒவ்வொருத்தங்களும் ஆப்போசிட்ல தான் உட்காந்துருக்க போறாங்க. அப்போ சுப்ரியா வந்து நார்த் நோக்கி உட்காந்துருக்காங்க அப்படின்னா ரைட், யாரு பல்லவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுத்தை ஃபேஸ் பண்ணி உட்காந்துருப்பாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. இந்த கேள்வி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கூட கேட்கலாம். ரைட், எதை ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க அப்படின்னா சவுத்து. சுப்ரியா எந்த டைரக்ஷன்ல எந்த பொசிஷன்ல உட்காந்துருக்காங்க, எந்த டைரக்ஷன்ல அவங்க உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதை நார்த்துன்னு சொல்லலாம். அவங்க நார்த்தில் உட்காந்துருந்தா தான் சவுத்தை ஃபேஸ் பண்ணி உட்கார முடியும். சரிங்களா? ரைட். ஸோ 16வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் இதை 2 ஆஃபாக பிரிச்சுக்கிறோம். மேலே இருக்கக்கூடிய டோட்டலும் கீழே இருக்கக்கூடிய டோட்டலும் ஈக்குவலுங்க. அப்போ இந்த கொஸ்டின் மார்க்கை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். +4 +5 +6 இதனுடைய டோட்டலும், ஸோ 11 +9 +3 +7 இதனுடைய டோட்டலும் ஈக்குவல். ஸோ இங்கே ஆட் பண்ணோம் அப்படின்னா 15 + எக்ஸு, இங்கே ஆட் பண்ணோம் அப்படின்னா 30, எக்ஸோடைய வேல்யூ 15. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி 15. அடுத்து 17வது கேள்விங்க. 17வது கேள்வியில் நெக்ஸ்ட் ஃபிகரல் சீரீஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல அடுத்த டயக்ராம் என்னங்கிறத பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் ஒன். இதில் என்ன சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா இது வந்து மேலே பார்த்த மாதிரி மாறி இருக்கு. ரைட், அடுத்ததுல இந்த செகண்ட் ஒன்னா இருக்கக்கூடியது மாறி இருக்கு. அடுத்ததுல இது மாறி இருக்கு. அடுத்தது இது மாறணும். ரைட், மற்ற 3 அதே மாதிரி இருக்கணும். மற்ற 3 அதே மாதிரி இருந்து இந்த கடைசீட்டில் இருக்கிறது மட்டும் மாறுற மாதிரி இருக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ 17வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் டிங்க. கிளியர்? ஸோ அடுத்து 18வது கேள்வி. 18வது கேள்வியில இந்த 2 நம்பருடைய டிஃபரன்ஸ் வந்து 46, இந்த 2 நம்பருடைய டிஃபரன்ஸும் 46. அதே மாதிரி 46 டிஃபரன்ஸ் வர மாதிரி எந்த பேர்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த 2 நம்பர் தாங்க. இந்த 2 நம்பருடைய டிஃபரன்ஸ் 46. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது 19வது கேள்வி. ஸோ 19வது கேள்வியில வந்து பார்த்தீங்கன்னா பியும் கேக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ பியில இருந்து ரைட் ஓ என் எம் எல் கே 5 பின்னாடி போனோம் அப்படின்னா கே வருதுங்க. எஸ்ல இருந்து 5 லெட்டர் பின்னாடி போனோம் அப்படின்னா என் வருங்க. அடுத்து 41ல இருந்து 6 நம்பர் ஃபார்வர்ட் பண்ணோம் அப்படின்னா 47 வருங்க. ரைட், நம்பர்ல 6 கூட்டுறோம், லெட்டர்ல 5 பின்னாடி போறோங்க. அதே மாதிரி வில இருந்து 5 லெட்டர் பின்னாடி போனோம் அப்படின்னா யூ டி எஸ் ஆர் கியூ. ஸோ கியூல ஆரம்பிக்கிற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அடுத்து ஒய்ல இருந்து 5 லெட்டர் பின்னாடி போனோம் அப்படின்னா எக்ஸ் டபிள்யூ வி யூ டி. ரைட், 27ல இருந்து 6 நம்பர் முன்னாடி போனோம் அப்படின்னா 33. ஆன்சர் ஆப்ஷன் சி QT 33ங்கிறது ஆன்சர். அடுத்து 20வது கேள்விங்க. ஒரு இடத்துல இருந்து இ மற்றும் எஃப் என்ற 2 விமானங்கள் புறப்படுது. இ வந்து பாத்தீங்க அப்படின்னா மேற்கு நோக்கி 7 கிலோமீட்டர் போயிட்டு பின் இடது பக்கம் திரும்பி, இடதுபுறம்னா கீழ்பக்கம் நோக்கி 15 கிலோமீட்டர் போயிருக்குங்க. அடுத்து எஃப் அதே நேரத்துல கிழக்குல 11 கிலோமீட்டர் போயிட்டு வலது பக்கம் திரும்புது அப்படின்னா மறுபடியும் ரைட் சைடுனா கீழே போகுது, அங்க ஒரு 15 கிலோமீட்டர் போகுதுங்க. இப்ப இந்த இடத்துல இ இருக்கு, இந்த இடத்துல எஃப்ங்கிற ஃபிளைட் இருக்கு. இஐ ஒப்பிடும் பொழுது எஃப் எங்கே உள்ளது? இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் இந்த 7ஐயும் 11ஐயும் சேர்த்து சொல்ல போறோம் 18 கிலோமீட்டர். யார்கிட்ட இருந்து கேட்கறாங்க அப்படிங்கிறது முக்கியம். இஐ ஒப்பிடும் பொழுது எஃப் எங்கே இருக்குதுன்னு கேட்கறாங்க. எஃப் என்பது ஈல இருந்து 18 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் டி. எஃப் அப்படிங்கிறது ஈல இருந்து கிழக்கே 18 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குங்க. ஸோ அடுத்து 21. ஸோ 21ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் வேர்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. டாலு, ஷார்ட்டு, கிளாட் அப்படிங்கிறது சேடு, சோகம் அப்படிங்கிறது ஆப்போசிட் வேர்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. அடுத்து 22ல இண்டியன்ஸு, டாக்டர்ஸு, விமன்ஸு இதுக்கான வென் டயக்ராம் கேட்குறாங்க. 3மே கனெக்ட் ஆகிற மாதிரி எடுத்துக்கலாம். இதை இண்டியன்ஸாக எடுத்துக்கலாம், இது டாக்டர்ஸாக எடுத்துக்கலாம், இது விமனாக எடுத்துக்கலாம்.
இங்கே இருக்கக்கூடிய இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸாக இருப்பாங்க, இங்கே இருக்கக்கூடிய இந்தியன் வந்து விமனாக இருப்பாங்க, இங்கே இருக்கக்கூடிய விமன் டாக்டர்ஸாக இருப்பாங்க, இந்தியன் விமன் டாக்டராகவும் இருப்பாங்க அப்படிங்கிற மூணையும் கனெக்ட் பண்ணுறோங்க. 22nd ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து 23ல இதனுடைய நெக்ஸ்ட் டேர்ம் என்னன்னு கேட்குறாங்க. இதில் மொத்தம் 6 டேர்ம் இருக்கு. அதில் எக்ஸ் அப்படிங்கிறது லாஸ்ட் ஒன்னாக இருக்கு. அடுத்தது எக்ஸ் 2 ஆச்சு, எக்ஸ் 3 ஆகுது, 4 ஆகுது, அடுத்து 5 ஆகும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. மொத்தம் 6ல் 5 எக்ஸ் ஒரு ஓ இருக்குங்க. ஸோ 23rd கொஸ்டினுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து 24ல ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் டிக்ஷனரி ஆர்டரில் எது அரேஞ்ச்மெண்ட்டில் எந்த ஆர்டர் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ எல்லாமே ஐஆர் 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 தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் 3 லெட்டருமே ஐஆர்ஆர்னு வந்துருச்சு. அடுத்தது ஏ வருது, ஏ வரனால அது ஃபர்ஸ்ட் வரும். அடுத்தது ஆர்ஐ ஆர்ஐ இருக்கு, அடுத்தது இ இருக்கு. அப்போ இ தான் அதுக்கப்புறம் வரணும். இக்கு அப்புறம் நான் பார்க்கும் பொழுது பி, ரெண்டுலையும் பி இருக்கு. அடுத்து ஏ வருது, ஏங்கிறது ஃபர்ஸ்ட் முன்னாடி வரும். அடுத்தது செகண்ட் ஒன்று. அடுத்து இந்த ரெண்டுல பார்க்கும் பொழுதுங்க ஆருக்கு அப்புறம் இங்கே ஜி அப்படிங்கிறது வருது, அதுக்கப்புறம் தான் டி வரும். அப்போ ஃபோர்த் ஒன். அப்போ 5 1 2 3 4 ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 5 1 2 3 4 அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து 25th கொஸ்டின்ல இங்க கொண்டு வந்து நம்ம பிளேஸ் பண்ணோம் ஸ்கொயர் கம்ப்ளீஷன் அப்படிங்கிற கான்செப்ட்ல. ரைட், இங்க என்ன இருக்கோ அதுதான் அங்க இருக்க போகுது. ரைட், இது எங்க இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் சில மட்டும்தான் இருக்குங்க. 25வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி. 26ல ஒரு ஷீட்டை கொடுத்துருக்காங்க. அந்த ஷீட்டை ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா எந்த டைஸ் வராது, எந்த பாக்ஸ் வராதுன்னு கேட்குறாங்க. அப்போ ஆப்போசிட்ஸை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். 4னுடைய ஆப்போசிட் 1, 8னுடைய ஆப்போசிட் 2, 3னுடைய ஆப்போசிட் 6. ரைட், இந்த 1ம் 4ம் ஒன்னொன்னுக்கு ஆப்போசிட், இது ரெண்டும் ஒரே வியூவில் தெரியுது, அதனால இது வராது. எது வராதுங்கிறது தான் கேள்வி. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வராது, மீதி 3 ஆப்ஷன் வரும். அடுத்தது 27வது கேள்வி. ஸோ 27வது கேள்வியில் டோக்கியோ அப்படிங்கிறது ஜப்பான், அதே மாதிரி பாரிஸ் அப்படிங்கிறது ரைட். ஜப்பானினுடைய கேபிட்டல் டோக்கியோ, அதே மாதிரி பிரான்ஸினுடைய கேபிட்டல் வந்து பாரிஸ். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி பிரான்ஸ். அடுத்து 28ங்க. 28ல் SAGE அப்படிங்கிறத -8ன்னு சொல்றாங்க. ரைட், அடுத்தது TABS ஸ்டாப்ஸை 8ன்னு சொல்றாங்க, சாரி 0ன்னு சொல்றாங்க. VERB வேர்பை என்னவா எழுதணும் அப்படிங்கிறது கேள்வி. ரைட், எஸ் அப்படிங்கிறது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் எத்தனாவது லெட்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 19வது லெட்டர், ஏங்கிறது ஃபர்ஸ்ட் லெட்டர், ஜிங்கிறது 7th லெட்டர், இங்கிறது 5th லெட்டர். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டையும் ஆட் பண்ணுறோம், அடுத்த ரெண்டையும் ஆட் பண்ணுறோம், ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். ஸோ 19 கூட்டல் 1, அடுத்தது 7 கூட்டல் 5, இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். 20 - 12 8ன்னு கிடைக்குது, அதை -8ன்னு போட்டிருக்காங்க. ஒருவேளை இதை முன்னாடியும் அதை பின்னாடியும் வச்சு கூட நம்ம பண்ணிக்கலாம். ரைட், இல்லாட்டி 12ல் 20 கழிக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட -8ங்கிறது கிடைக்கும். இப்போ ஆன்சர் பண்ணலாமா? வி அப்படிங்கிறது 22nd லெட்டருங்க, இ அப்படிங்கிறது 5th லெட்டர், ஆர் அப்படிங்கிறது 18th லெட்டர், பிங்கிறது 2nd லெட்டர். ஸோ 22 + 5 27, 18 + 2 20, டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 7. நம்ம மைனஸில் எழுதணும்னு நினச்சி -7 போட்டாலும் சரி, இல்லை இதை முன்னாடியும் இதை பின்னாடியும் வச்சுக்கிட்டு 20 - 27ன்னு எழுதி சொன்னாலும் சரி -7. அப்போ இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ -7. 7ஏ ஆப்ஷனில் இருக்குது, கேர்ஃபுல்லாக எழுதணும். இங்கே -8ன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அந்த லாஜிக்கில் அதை -7ன்னு சொல்லணும். கிளியர்? அடுத்தது 29ங்க. சம் ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராக்ஸுங்க. ஸோ சம் ஃபிஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம் ஃப்ராக்ஸ் வந்து வேல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், இப்போ சம் ஃபிஷ்ஷஸ் ஆர் வேர்ல்ஸ்னு கொடுத்துருக்காங்க, நோ ஃபிஷ் இஸ் அ வேர்ல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 கன்க்ளூஷன் இருக்கு, ஒன்று சம்முல இருக்கு, இன்னொன்று நோல இருக்கு, ரெண்டும் ஒரே டேர்ம்ஸ் தான் கொடுத்துருந்துருக்காங்க. அப்போ நீங்கள் எய்தர் ஆர் கண்டிஷன் வருதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, சம்மு நோ அப்படின்னு 2 கன்க்ளூஷன் இருந்தாவே ரைட், அதே மாதிரி 2 ஒரே டேர்ம்ஸாகவே இருந்துச்சு அப்படின்னா கண்ணை மூடிட்டு எய்தர் ஆர் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணிடுறாங்க, 1 அல்லது 2 சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு. அது தப்பு. அந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணுங்க. ரைட், முதல்ல கொடுத்துருக்க வென் டயக்ராமுக்கு ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும், அடுத்தது வந்து பாசிபிள் டயக்ராம் ட்ரா பண்ணும்போது அதுக்கு ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா தான் எய்தர் ஆர் கண்டிஷனுக்குள்ளேயே நீங்கள் போகணும். இப்போ நோ ஃபிஷ் இஸ் அ வேல் அப்படிங்கிறது கரெக்டாக இந்த கன்க்ளூஷன் இந்த டயக்ராமுக்கு இருக்கு. இப்போ நான் பாசிபிள் டயக்ராம் ட்ரா பண்ணுறேன். ரைட், இங்கே ஃபிஷ்ஷு
இங்கே ஃப்ராக்ஸ். வேர்ல்ட்ஸ் இப்படி நான் ட்ரா பண்றேன் அப்படின்னா ரைட், சம் ஃப்ராக்ஸ் கூட சேர்ற மாதிரி நான் இப்படி ட்ரா பண்றேன் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் எய்தர் 1 ஆர் 2ங்கிற கன்க்ளூஷனுக்குள்ளேயே போகணும். சரிங்களா? அடுத்தது 30வது கேள்வி, எம்பெடட் ஃபிகர். ஸோ இந்த இது அப்படியே இருக்கணும், ரொட்டேட் ஆலாம் அலோடு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டியில் இருக்கு, பார்த்தாவே தெரியுதுங்க இந்த ஷேப். ரைட் ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து 31st, ஒரு கனசதுரத்தினுடைய மேல்புறத்தில் ஆரஞ்சு கலரில் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் அதை 27 பீசஸாக கட் பண்ணுறாங்க. அப்போ என்னுடைய வேல்யூ 3 கியூப் தான் 27. ஒரு பக்கம் மட்டும் பெயிண்ட் ஆன கியூப்ஸ் எத்தனை இருக்குன்னு கேட்குறாங்க. ஒன் சைட் பெயிண்டட் 6 × n-2 the whole squareங்கிறது ஃபார்முலா படிச்சிருக்கோம். 6 into என்னுடைய வேல்யூ 3 - 2 the whole square. ஸோ 6 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து 32ங்க, ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன்ஸ். ஆல்சோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன டைப்பில் இருக்குது அப்படின்னா சிம்பாலிக் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிற கான்செப்டில் இருக்குங்க. இப்போ ஒவ்வொரு கன்க்ளூஷனையும் பார்ப்போம். எஸ்ல இருந்து எம் வரைக்கும் போகிறோம். எஸ் இங்கே இருக்கு, எம் இங்கே இருக்கு. இருக்கிறதுல நீங்கள் இதை அப்படியே பாருங்க, காமனாக இருக்கக்கூடிய சிம்பிள் என்னன்னா லெஸ் தென். அப்போ எம் லெஸ் தென் எஸ்ங்கிறது கன்க்ளூஷன். ஆனால் எம் தான் பெருசுன்னு சொல்லி எஸ் தான் பெருசுன்னு ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. ஆனால் கன்க்ளூஷன்ல எம் பெருசுன்னு சொல்றதுனால ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் தப்பு. செகண்ட் ஒன் பார்ப்போம். எஃப்ல இருந்து எஸ்ஸுக்கு போகணும். ரைட், எஃப்ல இருந்து எஸ்ஸுக்கு போகணும். எஃப்ல இருந்து எஸ்ஸுக்கு போகும்போது எஃப் ஈக்குவல் டு எஸ்ஸா அப்படின்னா கிடையாது. காமனா என்ன இருக்கு அப்படின்னா எஃப் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஸ்ங்கிறது தான் கரெக்டுங்க. அப்போ இந்த கன்க்ளூஷனும் தப்பு. அடுத்து ஐயில இருந்து ஜேக்கு போகணும். ஐ இங்க இருக்கு, ஐயில இருந்து ஜேக்கு போடணும். கடைசி வரைக்கும் எல்லாமே லெஸ் தென்ல இருக்கு. லெஸ் தென்லேயே இருந்துச்சு அப்படின்னா ஜே தான் பெருசுன்னு தெரியுது, ஆனா இங்க ஐ தான் பெருசு. தேர்ட் கன்க்ளூஷனும் தப்பு. அடுத்து ஃபோர்த் கன்க்ளூஷன் போகலாம். எம்ல இருந்து டிக்கு போகணும். எம்ல இருந்து டி ரெண்டுலையும் காமனா லெஸ் தென் இருக்கு. அப்ப எம் லெஸ் தென் டிங்கிறது கரெக்ட். ஃபோர்த் கன்க்ளூஷன் மட்டும் தான் சரியா வந்திருக்கு. அப்போ ஒன்லி கன்க்ளூஷன் 4 இஸ் ட்ரூ அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ 32வது கேள்வியினுடைய ஆன்சர் ஒன்லி கன்க்ளூஷன் 4 இஸ் கரெக்டுங்க. 4 இஸ் ட்ரூ. ரைட். அடுத்து 33வது கேள்வி. ஸோ 33வது கேள்வியில் ஆட் ஒன் எது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த டயக்ராமில் ஆட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆட் ஒன்னாக இருக்குங்க. ஏன்னா எல்லாத்தினுடைய சென்டர்லையும் சர்க்கிள் இருக்கு. ரைட், இங்கே மட்டும் சர்க்கிள் இல்லாமல் ஸ்கொயர் இருக்கு. அது ஒன்று ஆடாக இருக்குங்கிறது ரொம்ப சிம்பிளாக சொல்ல முடியுது. அடுத்த முக்கியமான விஷயம் ஆப்ஷன் பி எங்கே இருக்குங்கிறது முக்கியம். ஏற்கனவே ஒரு கொஸ்டின்ல நான் அந்த மாதிரி சொல்லியிருந்திருக்கேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேபி 9வது 8வது கேள்வியிலன்னு நினைக்கிறேன். அது அதே மாதிரி இன்னொரு கேள்வி நான் செட் பண்ணியிருந்திருக்கேங்க. ஸோ பி செகண்ட் ஒன் தப்பு. செகண்ட் ஒன் எந்த ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்னா சியில் இருக்கு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சின்னு சொல்லணும். அடுத்து 34ல பெர்முடேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் இருக்கக்கூடிய அனைத்து மெய் எழுத்துக்களையும் ஒன்றாக இருக்கும் வகையில் எத்தனை வழிகளில் அமைக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ PER MUTATION இதில் கான்சனன்ஸ் எல்லாம் ஒட்டுக்கா இருக்கணும். அப்போ வவல்ஸ் தனியாக எழுதுறேன் நான். ரைட், இல்லாட்டி கான்சனன்ஸை ஒட்டுக்கா எழுதலாம். PR MTTN இதெல்லாம் ஒட்டுக்கா இருக்கணும். ரைட், மீதி எல்லாம் வவல்ஸ் எல்லாம் தனியாக எழுதுறேன். ரைட், UAIO மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 லெட்டர் இருக்கு. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ரைட், இப்போ எனக்கு கான்சனன்ட் மெய் எழுத்துக்களாலாம் ஒன்றா இருக்கணும்னால அதை ஒன்றா எழுதிக்கிட்டேன். இப்போ நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 இதெல்லாம் சேர்த்து 6. அப்போ 6 ஃபேக்டோரியல் இன்டூ இந்த 6 சஃபல் பண்ணுறதுக்கு ஒரு 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை இதில் 2 டி வரனால ஒரு 2 ஃபேக்டோரியல். இதை தான் இங்கே என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா 6 ஃபேக்டோரியல் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் வேல்யூ 2னே எழுதியிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பியில். ஸோ 6 ஃபேக்டோரியல் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2ங்க ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 34க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து 35ல ரைட், சைனீஸை ஸ்கொயர் அப்படிங்கிறது டினோட் பண்ணுதுங்க. அடுத்தது ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டான்சர், சர்க்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேல், அடுத்து ரெக்டாங்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கிடெக்ட். கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்னா விச் செட் ஆஃப் லெட்டர்ஸ் ரெப்ரசன்ட் டான்சர்ஸ் ஹூ ஆர் மேல் அப்படின்னு கேட்குறாங்க. டான்சர்ஸாக இருக்கணும். அப்போ எதுக்குள்ள இருக்கணும் அப்படின்னா ட்ரையாங்கிளுக்குள்ள இருக்கணும்.
அவங்க மேலாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சர்க்கிளுக்குள்ளேயும் இருக்கணும். ட்ரையாங்கிளுக்கு உள்ளேயும் சர்க்கிளுக்கு உள்ளேயும் என்னென்ன லெட்டர்ஸ் வருதோ அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கப்போம். இப்போ நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்க. ட்ரையாங்கிளுக்குள்ளேயும் அதே மாதிரி சர்க்கிள்குள்ளேயும் எதெல்லாம் வருது அப்படின்னா ஜிஇஎஃப் இந்த 3 வருதா? அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சிங்க. கிளியர்? ஜிஇஎஃப். அடுத்து 36. ஸோ 36ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சிம்பிள்ஸுமே விட்டுருக்காங்க. ரைட்? வெறும் ஸ்டார் மட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாரில் நம்ம எந்த ஆப்ரேஷன்ஸை அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுங்கிறத செக் பண்ணணும். இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி வெரிஃபை பண்ணலாம். ஸோ 14 × 9 - 6 ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். டிவிஷன் 15 = 8. ஸோ முதல்ல இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்பொழுது 126. 126ல் 6 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 120 டிவிஷன் 15 = 8. இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் 8. 8 = 8. ஆன்சர் ஆப்ஷன் பிங்க. 37வது கேள்வி. ஸோ இந்த இன்சர்ட் த மிஸ்ஸிங் கேரக்டர்ங்கிற கான்செப்ட்ல இருந்து 6ஐயும் 8ஐயும் பெருக்கிறோம். 6 × 8 48. அதில் அந்த கடைசியாக இருந்த 8ஐயே கழிச்சிடுறோம். இந்த லாஸ்ட் இதில் இருந்ததையே 40ங்கிறது உள்ளே இருக்கக்கூடிய நம்பர். அதே மாதிரி 21ஐயும் 25ஐயும் பெருக்கிறோம். 525. அதில் 25 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 500. இப்போ ஆன்சர் பண்ணிடலாம். 14ஐயும் 7ஐயும் பெருக்கிறோம். 98. அதில் 7 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 91. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இங்கே 91ங்கிற நம்பர் வருங்க. அடுத்தது 38. பின்வரும் 4 முகவரிகளில் எது கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரியை போன்றது அல்லன்னு கேட்குறாங்க. ஸோ எது வந்து தப்பா இருக்குன்னு கேட்குறாங்க. ரைட்? கேள்வியில் எது சரியா இருக்குன்னு கேட்கலாம், எது தப்பா இருக்குன்னு கேட்கலாம். என்ன கேட்குறாங்கங்கிறது தெளிவாக பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. இதில் ஆப்ஷன் டி மட்டும் தான் தப்பா இருக்கு. சென்னையில் 2 எண் வரணும். அப்போ மீதி ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேள்வியில் என்ன அட்ரஸ் கொடுத்துருக்காங்களோ அதே அட்ரஸாகவே இருந்திருக்குங்க. அடுத்து 39. பேப்பர் ஃபோல்ட் பண்ணுறதும் கட் பண்ணுறதுங்கிற கான்செப்டில் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக இங்கே பாருங்கள். இந்த பேப்பரை இப்படி ஒரு முறை மடிச்சிருக்காங்க, இப்படி ஒரு முறை மடிச்சிருக்காங்க, அப்புறம் மறுபடியும் மேலேருந்து கீழே மடிச்சிருக்காங்க. இப்போ இதை பிரித்தோம் அப்படின்னா 3 லேயர் வருமா? அப்போ உள்ளே இருக்க கட் பண்ண சிம்பிள்ஸ் 3 லேயரில் இருக்கணுமா? 3 காலமாக இருக்குன்னு சொல்லலாமா? ஆனால் ஆப்ஷன் பிலையும் ஆப்ஷன் டிலையும் பாருங்கள் 2 தான் இருக்குது, 3 இல்லை. அப்போது இது ரெண்டுமே தப்பு. இதில் 3 இருக்கா? 1 2 3. இதில் 1 2 3 இருக்கா? ரொம்ப சிம்பிளாகவே எலிமினேட் பண்ணி இருந்திருக்கும். ரைட்? இப்போ இந்த பேப்பர் மேலே விரிச்சோம் அப்படின்னா இது அப்படியே ஆப்போசிட்டில் போவோம். அப்போ ட்ரையாங்கிள் அப்படியே ஆப்போசிட் டாப் அண்ட் பாட்டம் மாறின மாதிரி வருங்க. ஆப்ஷன் ஏல மட்டும்தான் இந்த ட்ரையாங்கிள் டாப் அண்ட் பாட்டம் மாறின மாதிரி இருக்கு. ஆப்ஷன் சியில் ட்ரையாங்கிள் என்ன ஷேப்பில் இருந்துச்சோ அதே ஷேப்பில் தான் இருந்திருக்கு. அப்போ இது தப்பு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 39வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏங்க. ஸோ 40வது கேள்வி. ஸோ ஆஷா லதா அப்படிங்கிற 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேர்த்தினுடைய ஏஜ் ரேஷியோ வந்து 5:6. ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து ரேஷியோவில் எக்ஸ்ன்னு சொல்லலாம். இது 5x 6x, ரேஷியோவில் 1x. அந்த 1x தான் 6 இயர்ஸ்ன்னு கேள்வியில் கொடுத்துருக்காங்க. அப்போ லதாவோட பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 6x 6 × 6 36 இயர்ஸுங்க. லதாவோட வயசு ஆஃப்டர் 5 இயர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 5 இயர்ஸ்க்கு அப்புறம் 41 இயர்ஸாக இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ரைட்? ஸோ இந்த ஒரு கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாடல் டெஸ்ட் 3னுடைய குரூப் 2A மெயின்ஸ்னுடைய ரீசனிங், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கிற டாப்பிக்ல இருந்து மாடல் டெஸ்ட் 3ல ஒரு 40 கேள்வி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்கோம். ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எல்லா டாபிக்ஸுமே கவர் ஆகியிருந்திருக்கும். சிலபஸில் கொடுத்துருக்க 27 டாப்பிக்கும் கவர் ஆன மாதிரி இருந்திருக்கும். கேர்லெஸ் மிஸ்டேக் எங்கெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களையும் நம்ம கேள்வியில் இதில் ஆட் பண்ணியிருந்திருப்போம். ரைட்? எல்லாருக்கும் ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். ஸோ வெரி ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல். ரைட்? மேக்ஸில் ரீசனிங்கில் கேட்கக்கூடிய 40 கேள்விக்கு ரைட் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. கேள்வி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போதுங்க. ரைட்? டைம் அதிகம் இருக்கிற மாதிரி மட்டும்தான் இருக்குமே தவிர கேள்வியில் டிஃபிகல்ட்டாக இருக்க போகிறது கிடையாது. ஸோ நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸாகவும் நிறைய படிக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதை கொஞ்சம் வேகமாக படித்து ஆன்சர் பண்ணோம் அப்படின்னாவே டைமுக்குள்ளே ஃபுல் மார்க்கும் இதில் ஸ்கோர் பண்ண முடியுங்க. தேங்க்யூ.